Example 1.34. Investigate what values of lambda and mu. What values of lambda mu na lambda எவ்வளவு இருக்கும் mu எவ்வளவு இருக்கும். The system of linear equations மூணு equation கொடுத்திருக்காங்க. Has no solution, unique solution and infinite number of solutions. அதாவது இந்த ஈக்குவேஷன்ல lambda value mu value எவ்வளவோ இருந்தா no solution இருக்கும், unique solution இருக்கும், infinite number of solution இருக்கும் அப்படினு क्वेश्चन கேக்குறாங்க. நம்ம முதல்ல இந்த மூணு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிப்போம். x plus 2y plus z equal to 7. x plus y plus lambda z equal to mu. x plus 3y minus 5z equal to 5. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனுடைய எக்கலான் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம முதல்ல இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எடுத்து வரணும். The matrix form of the given system is எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். x plus 2y plus z ன்றதுனால 1 2 1 x அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் x plus y plus lambda z x plus y plus lambda z னா 1 1 lambda அப்புறம் x 3y னா 3 minus 5z னா minus 5 into x y z equal to அப்படியே ஈக்குவல் அந்த பக்கம் இருக்கிற வேல்யூ 7 mu 5. ஸோ இது வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸ் ஏ வச்சுப்போம், இந்த மேட்ரிக்ஸ் பி வச்சுப்போம், இந்த மேட்ரிக்ஸ் சாரி எக்ஸ் வச்சுப்போம், இந்த பி வச்சுப்போம். ஏ எக்ஸ் பி. இப்போ நாம அடுத்தது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு போகணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி போடுறது அப்படின்னா பி augmented matrix is நான் நேற்று சொல்லியிருக்கேன். augmented matrix எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸையும் மேட்ரிக்ஸ் ஏவையும் மேட்ரிக்ஸ் பியையும் சேர்த்து எழுதணும். ஸோ 1 2 1 7 1 1 lambda mu 1 3 minus 5 5. இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இதுல ஒரு லைன் நம்ம ஏன் பிரிக்கிறோம்னா இது வந்து இது மேட்ரிக்ஸ் A க்கு இது மேட்ரிக்ஸ் B ன்றது காமிக்கிறதுக்காக. சரியா? இப்போ என்ன பண்ணோம்? R2 gives R2 minus R1. R3 gives R3 minus R1. So A comma B is not augmented matrix A comma B is equivalent to first 1 2 1 7. அதுக்கப்புறம் R2 minus R1. இது R1 இது R2 இல்லையா? R2 minus R1. R2 minus R1. Lambda minus 1. Mu minus 7. அதே மாதிரி next R1 R3 minus R1. இப்போ R3 எவ்வளோ 1 minus 1. இங்க 3 minus 2. இங்க minus 5 minus 1. இங்க 5 minus 7. சரியா? இதை நம்ம பிரிச்சுக்கணும். அப்போ A comma B 1 2 1 7 0 minus 1 lambda minus 1 mu minus 7
0 1 minus 6 minus 2 சரிங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி R3 gives R3 plus R2 ன்னு போட்டுடலாம் ஆனா அதை விட பெட்டர் என்னன்னா அந்த R3 யையும் R2 யையும் R3 யையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி R2 யையும் R3 யையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுறது இன்னும் பெட்டரா இருக்கும் சோ A, B is equivalent to 1 2 1 7 0 minus 1 0 1 minus 6 minus 2 0 minus 1 lambda minus 1 mu minus 7 so இங்க நாம என்ன பண்ணிருக்கோம்னா R2 யும் R3 யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம் so ஓகேவா 1 1 2 1 7 0 R3 வந்து R2 போகுது 0 1 minus 6 minus 2 R3 வந்து R3 R2 போச்சு R2 R3 இன்டர்சேஞ்ச் அர்த்தம் R2 R3 க்கும் R3 R2 க்கும் போகும் 0 minus 1 lambda minus 1 mu minus 7 so இது வரைக்கும் வந்தாச்சு இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா R3 gives R3 plus R2 so A comma B gives 1 2 1 7 0 1 minus 1 minus 2 இந்த ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை இந்த ரோல மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குது R3 ல மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா R3 plus R2 என்ன 0 plus 0 0 தான் minus 1 plus 1 அடுத்து நான் lambda minus 1 minus 6 அடுத்தது mu minus 7 minus 2 addition பண்ணாலும் அதே சைடுல வரும் subtraction னா opposite side வரும் so A comma B belongs equivalent to 1 2 1 7 0 1 minus 6 minus 2 0 0 lambda minus 7 mu minus so இப்போ வந்து the last equivalent matrix is in echelon form ஓகேவா இப்போதான் என்ன கேக்குறாங்க மூணு क्वेश्चन வந்துட்டு ஒன்னு வந்து no solution இன்னொன்னு வந்துட்டு யூனிக் சொல்யூஷன் இன்னொன்னு வந்துட்டு an infinite number of solution இப்போ நாம வந்துட்டு ஒரு ஜெனரலா ஒரு நோ சொல்யூஷன் எப்படி இருக்கும் ஒரு ஃபார்மட்ன்றது எழுதி போறோம் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் அந்த இது பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन என்னன்னா நோ சொல்யூஷன் இல்லையா இதுதான் நோ சொல்யூஷன் அப்படின்னா ஒரு நோ சொல்யூஷன் ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றான் இது A, B is equivalent to இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்ம சொல்றோம் நம்பர் வேற ஏதாவது இருந்தாலும் 2 3 இருந்தாலும் பரவாயில்லை இங்க எனி வேல்யூ இந்த ரெண்டு பக்கத்துமே எனி வேல்யூ அடுத்து 0 இங்க not equal to 0 நம்ம n ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் n ன்னா நான் 0 இது ரெண்டு எனி வேல்யூ 0 0 இதெல்லாம் நம்ம எக்லான் ஃபார்மோட பேசிக் கண்டிஷன் இங்க நான் 0 இங்க ஒரு நான் 0 அதுக்கு அப்புறமா இங்க 0 இங்க நான் 0
இங்க 0 இங்க நான் 0. அப்ப பாத்தீங்கன்னா இந்த A ஓட ரேங்க் பாத்தீங்கன்னா 1 எனி வேல்யூ, 0 நான் 0 எனி வேல்யூ, 0 0 0 ரேங்க் வந்து 2 ஆகும். இப்படி பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து இந்த நான் 0னால ரேங்க் வந்து 3 இருக்கும். ரேங்க் ஏவோ ரேங்க் ஏபி ஈக்குவலா இருக்காது, அதனால நோ சொல்யூஷன். சரியா? இப்போ அந்த மாதிரி இதை கொண்டு வரணும். அப்ப இங்க 0 வரணும்னா when இந்த ஃபார்மேட் நோ சொல்யூஷன் வரணும்னா இங்க 0 வரணும் இல்லையா? அப்ப 0னா third row third column இந்த வேல்யூ வந்துட்டு என்ன வரணும்? 0 வரணும். இது 0 இருக்க கூடாது. அப்போ lambda minus 7 வந்துட்டு என்ன வரணும்? 0 இருக்கணும். mu minus 9 வந்துட்டு not equal to 0. அப்போ lambda equal to 7, mu is not equal to 9. அப்படி இருந்ததுன்னா அப்போ அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ ரேங்க் ஆஃப் A, B வந்துட்டு என்னவா இருக்கும்? ஸோ இங்க 7, இங்க lambda 7 0 ஆயிடும். நாட் ஈக்குவல் டு 0னா ஏதோ ஒரு எனி வேல்யூ வரும் உங்களுக்கு, சம் வேல்யூ வரும். A, B வந்துட்டு 0 இல்லாத ஒரு வேல்யூ, 0 இல்லாத வேல்யூனா என்ன? 5 ஆகலாம், 6 ஆகலாம், வாட் எவர் இட் இஸ். அப்போ ரேங்க் ஆஃப் A, B வந்துட்டு 3 ஆகும். அதுக்கப்புறமா இந்த A ஓட ரேங்க் மட்டும் பாத்தீங்கன்னா என்னவா இருக்க முடியும்? இங்க 0 இருக்கிறதுனால 0 0 0. மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல நான் 0 ரோ, செகண்ட் ரோ நான் 0 ரோ, தேர்ட் ரோ வந்துட்டு 0 ரோ. அதனால ரேங்க் 2. அதனால ரேங்க் ஆஃப் A, B is not equal to rank of A. So என்ன செய்யுது? The system of equation is inconsistent and it has no solution. புரியுதா? இதுல நம்ம வந்து இந்த நோ சொல்யூஷன் கண்டிஷன் கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது நம்ம கேட்கறது யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன் பார்ப்போம். யூனிக் சொல்யூஷன் அப்படின்றது எப்படி இருக்கும்? A, B is equal to எப்பயும் போல இங்க 1 இங்கெல்லாம் எனி வேல்யூ இங்க 0 இங்க நான் 0 எனி வேல்யூ 0 0 இங்க நான் 0 இங்க வந்துட்டு எப்படி இருக்க முடியும்? இது 0 0 இது வந்துட்டு நான் 0 இது வந்துட்டு எனி வேல்யூ. இங்க வந்து வேல்யூ வந்துட்டு 0வாகவும் இருக்கலாம் அல்லது 0வா இல்லாமலும் போகலாம். ஆனா இது வந்துட்டு கண்டிப்பா நான் 0வா இருக்கும். அப்படி இருந்தாதான் ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஒரு எலிமெண்ட் இருக்கு, செகண்ட் ரோல ஒரு எலிமெண்ட் இருக்கு, தேர்ட் ரோல ஒரு எலிமெண்ட் இருக்கு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3 ஆயிடும். ஏன்னு பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ரோல ஒரு எலிமெண்ட், செகண்ட் ரோல ஒரு எலிமெண்ட், தேர்ட் ரோல ஒரு எலிமெண்ட். ரேங்க் ஆஃப் ஏவும் நான் உங்களுக்கு 3 ஆயிடும். அதனால யூனிக் சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இது மட்டும் தான் வந்துட்டு என்ன இருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0. அப்போ when அந்த கொஸ்டின்ல இந்த எக்லான் ஃபார்ம்ல lambda minus 7 இருக்கு இல்லையா? அந்த lambda minus 7 அப்படிங்கிறது இந்த lambda minus 7 அப்படிங்கிறது 0வா இருக்கக்கூடாது. இது வந்துட்டு எனி வேல்யூ. lambda minus 7 0வா இருக்கக்கூடாது. இங்க mu minus 9 வந்துட்டு எனி வேல்யூ. அப்போ lambda minus 7 is not equal to 0 and mu can take any
value. So அப்படினா lambda minus 7 is not equal to 0 na lambda is not equal to 7 அர்த்தம். lambda is not equal to 7 அப்படினா அப்போ rank of a comma b யும் 3 தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு lambda not equal to 3 னா இது 0 கிடையாது. இந்த இடம் any value 0 ஆ இருந்தாலும் பரவாயில்ல 0 ஆ இல்லைனாலும் பரவாயில்ல. rank of a comma b 3 இருக்கும், rank of a 3 இருக்கும். number of unknown வந்துட்டு அதுவும் 3. so rank of a comma b is equal to rank of a is equal to 3. so the system of equation is consistent and it has unique solution na x க்கு ஒரு வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், y க்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், z க்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அடுத்து infinite number of solution and infinite number of solution. so இதுக்கு வந்து அதே மாதிரி நம்ம என்ன கண்டிஷன் வரும்னு பார்ப்போம். infinite number of solution போது 1 any value 0 இங்கேயும் இங்க வந்துட்டு நான் 0 ன்னு போட்டுட்டோம்னா இது கண்டிப்பா 0 0 இருக்கும். இதுவும் எனி வேல்யூவே போடலாம், நான் 0 னே போடலாம். ஏன்னா இந்த ஃபுல்லா 0 ஆனாலும் சரி, இந்த ஃபுல்லா 0 ஆனாலும் சரி, ரோ 2 ஃபுல்லா 0 ஆனாலும் சரி, ரோ 3 ஃபுல்லா 0 ஆனாலும் சரி, இங்க 1 இல்ல எனி நம்பர்ட் வேல்யூ இருக்கும். அதனால உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்கலான் ஃபார்ம் அது மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இப்படி இருந்தது வச்சுக்கோங்க, இந்த 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேங்க் வந்து 2 ரைட். இந்த 3 எடுத்துக்கிட்டோம்னா ரேங்க் வந்து வரும் 2. சப்போஸ் ஏபி மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா அப்பவும் வந்துட்டு என்னது ரேங்க் வந்து 2 இருக்கும். ஸோ ரேங்க் வந்துட்டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 வந்தாலும், அல்லது ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 வந்தாலும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தான். அதனால ஸோ இந்த ஃபார்மேட் இருந்தால் போதும். அப்படின்னா நான் இந்த லாஸ்ட்ல எல்லா நம்பரும் 0 இருக்கும். ஸோ நமக்கு எக்கலான் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா லாஸ்ட் இதுல வந்து 0 1 -6 -2 நோ ப்ராப்ளம். இங்க வரும்போது இந்த வேல்யூ இதுவும் இங்க 0 0. ஸோ lambda -7 0 இருக்கணும். when lambda -7 equal to 0, that is lambda equal to 7, mu -9 equal to 0, that is mu equal to 9. இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இங்கே 0 வந்துடும், இங்கே 0 வந்துடும், இங்கே 0 வந்துடும், இங்கே 0 வந்துடும். ஸோ rank of a comma b will be 2, rank of a will be 2, then number of unknown three. So rank of AB is equals to rank of A is equals to 2, which is less than number of unknown, which is less than number of unknown. So the system of equation is consistent and it has infinite number of solution. அதான் இப்ப கேட்டிருக்குது. ஸோ இப்போ ஒரே ஒரு செகண்ட் நம்ம ரீகால் பண்ணலாம். நம்பர் ஆஃப் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா lambda -7 வந்து 0வா இருக்கணும், mu -9 வந்துட்டு 0வா இருக்க கூடாது.
இந்த கண்டிஷன்ஸ் நீங்க ஒரு பார்த்து புரிஞ்சுக்கங்க. அப்படின்னா நோ சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா லாம்டா வந்து 7 இருக்க கூடாது. லாம்டா வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 7. mu can take any value. அதே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னா லாம்டாவும் 7 இருக்கணும், mu 9 லாம்டா 7 இருக்கணும், mu 9 இருக்கணும். அப்போ அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்